ராஜாஜி விஷயத்தில் இரட்டை வேடம் போட்ட ஈ.வே. ராமசாமியை இந்த காணொளியில் காண்போம். இன்று ராஜாஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த காணொளி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. மாபெரும் முரண்பாட்டு பேர்வழியாக இருந்த ஈ.வே. ராமசாமி. தம் பார்ப்பன சிநேகிதரான ராஜாஜி விஷயத்தில் மாத்திரம் முரண்பாடு காட்டாத ஆசாமியாக இருப்பாரா என்ன. அதிலும் பித்தலாட்ட அசிங்கமான முரண்பாடு தான். ராஜாஜி மரணமடைந்த பிறகு ஈ.வே. ராமசாமி கூறியது. சுருக்கமாக தருகிறோம். நண்பர் ராஜாஜி அவர்கள் முடிவெய்திய நிகழ்ச்சி எல்லையற்ற துக்கத்துக்குரிய நிகழ்ச்சியாகும். சம்பிரதாயத்திற்கல்ல. உண்மையாகவே சொல்லுகிறேன். ராஜாஜி அவர்கள் ஒப்பற்றவர். இணையற்றவருமாவார். ராஜாஜி அவர்களால்தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும். அதைவிட தீவிரமான சாதிபேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவு அருந்தலாம் என்கிற தன்மையும் ஏற்பட்டது. நான் அறிய ராஜாஜி அவர்கள் 1910 லேயே பார்ப்பனரல்லாத மக்களுடன் சமபந்தி போஜனம் செய்வார். 1915 இல் பார்ப்பனரல்லாத மக்கள் வீட்டில் உணவு அருந்துவார். இது அவருக்கு மாத்திரம் ஏற்படுத்தி கொண்ட சாதனை என்றாலும். காங்கிரசிலேயே எல்லா பார்ப்பனர்களும் சமபந்தி போஜனம் அருந்தும்படி செய்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார். காந்தியாருக்கும் கூட சமபந்தி போஜனத்தில் நம்பிக்கை இல்லாத காலத்திலேயே. யார் வீட்டிலும் யாருடனும் இருந்து உணவு கொள்ளும் தன்மையை ஏற்படுத்தினார். காங்கிரசில் பெரிய தீவிர தேசபக்தர். மகா தியாகி என்று சொல்லப்பட்ட வ.வே. சுப்பிரமணிய ஐயர் என்கிற போலி தேசபக்தர் வருணாசிரம பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலத்தில். காங்கிரசில் தான் மாத்திரம் அல்லாமல் அநேக பார்ப்பனரையும். பார்ப்பன இளைஞரையும் யாருடனும் யார் வீட்டிலும் உணவு அருந்தச் செய்தார் ராஜாஜி. இது எப்படி இருந்தாலும் சமுதாயத் துறையில் மாபெரும் சீர்திருத்தம் செய்த பெருமை ராஜாஜிக்குத்தான் உண்டு. அதுமாத்திரம் அல்ல. கலப்பு திருமணம் என்னும் தன்மையை துணிந்து ஆதரித்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார். 1920 இல் என்று கருதுகிறேன். அருண்டேல் ருக்குமணி அம்மையார் விவாகத்தை பார்ப்பன சமுதாயமே கட்டுப்பாடாக எதிர்த்த காலத்தில் ராஜாஜி அவர்கள் அதை ஆதரித்தார். மற்றும் தனது பெண்ணையே பார்ப்பனரல்லாதவருக்கு மணம் செய்து கொடுத்தார். ஆகவே சமுதாயத் துறையில் மாபெரும் சீர்திருத்தம் செய்தவர் ராஜாஜியே ஆவார். இந்த காரணங்களால் ராஜாஜி அவர்கள் சென்னை பார்ப்பனர்களான கஸ்தூரி ரங்க ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், சத்தியமூர்த்தி ஐயர் முதலிய பார்ப்பன ஆதிக்க பணிக்காகவே வாழ்ந்த பார்ப்பனக் கும்பலுக்கு எதிரியாக இருந்தார். இவ்வளவு என்ன உற்சாக காரணமாக தனிப்பட்ட முறையில் சமுதாயத் தொண்டில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த என்னை. முழுக்க முழுக்க சமுதாயத் தொண்டனாக ஆக்கிய பெருமை ராஜாஜி அவர்களுக்கே உரியதாகும். என்னை ராஜாஜி அவர்கள்தான் முதலாவதாக கோயமுத்தூர் ஜில்லா காங்கிரஸ் செகரட்டரி ஆக்கினார். பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செகரட்டரி ஆக்கினார். பிறகு அவர்தான் என்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கினார். என்னிடம் அவர் முழு நம்பிக்கை வைத்து. என்னையே அவர் நமது தலைவர் நாயக்கர் என்று அழைத்ததோடு. பார்ப்பனரில் வெகுபேரை என்னை தலைவர் என்று அழைக்கும்படி செய்தார். நாங்கள் 4-5 ஆண்டுகள் இரண்டர கலந்த நண்பர்களாக இருந்தோம். சகல ரகசியமான காரியங்கள் பற்றிப் பேசி ஒரு கருத்துடையவராக இருந்தோம். ராஜாஜி என்னோடு உள்ளவரை அவர் ஒரு பகுத்தறிவுவாதியாகவே இருந்தார் மற்றும். அவர் பொதுவுடைமை கருத்தையும் ஆதரித்தவர். விடுதலை டிசம்பர் 26 1972. ஈ.வே. ராமசாமி எந்த விஷயத்திலும் இரண்டிரண்டு கருத்தினை கொண்டவர் தானே. ராஜாஜி விஷயத்திலும் தான் கூறியதிலிருந்து முரண்பட மாட்டேனா என்பது போல் அயோக்கியதனமாக முரண்பட்டார். நான் ரெண்டுங்கெட்டானாக தான் பேசுவேன். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள் என்பாரே தவிர. தான் முரண்படுவது குறித்து அதற்காக வெட்கப்பட்டவரே கிடையாதே.
எனது அனுபவம் என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி கூறியது. காங்கிரசில் நான் இருக்கும்போது காங்கிரசில் ஜாதி வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்று ஒரு தீர்மானம். காங்கிரஸ் கமிட்டியில் நானும் திரு எஸ் ராமநாதனும் சேர்ந்து எங்கள் சொந்த செல்வாக்கில் நிறைவேற்றி வைத்தோம். ஆனால் உடனே திருவாளர்கள் சி. இராஜகோபாலாச்சாரி, டாக்டர் ராஜன், டிவி எஸ் சாஸ்திரி, என் எஸ் வரதாச்சாரி, கே. சந்தானம் முதலாகிய காங்கிரஸ் தலைவர்கள் என்கின்ற பார்ப்பனர்கள் ராஜினாமா செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? என்று கேட்கின்றேன். குடியரசு ஜூலை 12 1931. ராஜாஜி மறைவிற்கு பிறகு ராஜாஜி குறித்து ஈவே ராமசாமி கூறியதற்கும். எனது அனுபவம் என சி. இராஜகோபாலாச்சாரி என்ற ராஜாஜி பற்றி ஈவே ராமசாமி கூறுவதற்கும் தான் எவ்வளவு வித்தியாசமுள்ளது. நான் அறிய ராஜாஜி அவர்கள் 1910 லேயே பார்ப்பனரல்லாத மக்களுடன் சமபந்தி போஜனம் செய்வார். 1915 இல் பார்ப்பனரல்லாத மக்கள் வீட்டில் உணவு அருந்துவார். இது அவருக்கு மாத்திரம் ஏற்படுத்திக் கொண்ட சாதனை என்றாலும். காங்கிரசிலேயே எல்லா பார்ப்பனர்களும் சமபந்தி போஜனம் அருந்தும்படி செய்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார். என்றெல்லாம் கூறிய ஈவே ராமசாமியே காங்கிரசில் சாதி வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்று ஒரு தீர்மானம் போட்டதற்கு ராஜாஜி எதிர்த்தார் எனச் சொன்னால். அது பித்தலாட்டமாக தானே தெரியும். ஈவே ராமசாமி ராஜாஜி குறித்து இருவேறு விதமாக கூறுகிறார். இருக்கட்டும். எது எப்படியானாலும் இரண்டில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று மட்டும் உண்மையாக இருந்தால். ஈவே ராமசாமி கூறிய இன்னொன்று பொய்யானதாக தானே இருக்கும். அதாவது அவர் பொய்யராக ஆகிறாரா இல்லையா? சரி, இரண்டில் எது பொய்? எது மெய்? அதை நாமே கண்டு கொள்ள முடியும். பார்ப்பனர்களை வைத்து திருமணம் முடிக்கக்கூடாது. என்று ஊருக்கெல்லாம் பாடமெடுத்த ஈவே ராமசாமி. சற்றும் அறிவு நாணயமில்லாமல் அதிலிருந்து பிறண்டு. பார்ப்பன ராஜாஜியிடம் தானே ஆலோசனை கேட்டார். எந்த திராவிடர்களிடமுமா ஆலோசனை கேட்டார்? இல்லையே. காங்கிரசில் சாதி வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்ற தீர்மானத்திற்கு எதிர்ப்பு காட்டிய நபராக ராஜாஜி இருந்திருந்தால். இந்த சாதி வெறியரோடு நமக்கென்ன சங்காத்தம் வேண்டி கிடக்கிறது. என்று ராஜாஜியின் நட்பை முழுமையாக நிராகரிக்க தானே செய்திருப்பார். ஆனால் ஈவே ராமசாமி அவ்வாறாக செய்யாமல். நட்பை தொடர்ந்து தன் காலம் போன கடைசி பொருந்தா திருமணத்திற்கே ஆலோசனை கேட்டிருக்கிறார். ஈவே ராமசாமி சொன்னபடியே சாதி வித்தியாசம் பார்க்காத நபராக இருந்ததால் தானே. வேலை மெனக்கெட்டு மணியம்மையை மணக்க ஆலோசனை கேட்டு இருப்பாரா? ஆக இதன் மூலம் ஈவே ராமசாமி. எனது அனுபவத்தில் ராஜாஜியை பற்றி கூறியது போய் என விளங்கிக் கொள்ள முடிகிறது. மணியம்மையுடனான தம் திருமணம் குறித்த விவாதிக்க எல்லாம் வேலை மெனக்கெட்டு ராஜாஜியை போய் பார்த்த ஈவே ராமசாமி. ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தபோது. அதை கைவிட வேண்டும் என்பதற்காக நேரில் போய் பார்த்து சொல்ல தோன்றவில்லையே. ஈவே ராமசாமி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். என சொல்லி காங்கிரசில் இருந்து விலகியதாக கதை சொல்வார்கள். ஆனால் உண்மையென்னவெனில் காங்கிரசில். அவர் தலைவர் பதவி பெற்றதே தாழ்த்தப்பட்டோரை. சிறுபான்மை சமூகத்தாரை சுரண்டிதானே. ஏமாற்றி மோச நாசம் செய்துதான் தலைவர் பதவியை பெற்றார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை. ஈவே ராமசாமி பெற்ற கதையை பார்ப்போம். தலைவர் பதவிக்கு ஈவேராவை ராஜாஜி அமர்த்திய சம்பவம். 1923 இல் நடந்தது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு. ஈவேரா பெயரை ராஜாஜி முன்மொழிந்தார். ராஜாஜியால் முன்மொழியப்பட்ட காரணத்தால். எதிர்தரப்பு வேட்பாளர் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என ஒரு சிலர் குற்றம் சாட்டினார்.
முறையாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு. அந்த உறுப்பினர்களைக் கொண்ட முதல் கூட்டம் டிசம்பர் 2 1923 இல் திருச்சியில் நடந்தது. கூட்டத்தில் சீனிவாச ஐயங்கார், சிங்காரவேலு செட்டியார், ஈவேரா, சி. ராஜகோபாலாச்சாரியார், டி.எஸ். ராஜன், திரு. வி.க. சத்தியமூர்த்தி, வ.வே.சு. ஐயர் போன்ற முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக தலைவர் பதவிக்கு சீனிவாச ஐயங்கார், திரு. வி.க. டாக்டர் வரதராஜலு நாயுடு ஆகியவர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டு. இறுதியில் ஈவேரா நாயக்கருக்கும் ஜனாப் யாகூப் ஹசன் சேட்டுக்கும் போட்டியிருந்தது. முதலில் ஈவேரா நாயக்கரின் பெயர் ஓட்டுக்கு விடப்பட்டது. அவருடைய பெயரைச் சொல்லும் போது சி. ராஜகோபாலாச்சாரியார் முன்மொழிந்த ஸ்ரீமான் ராமசாமி நாயக்கருக்கு ஓட்டு போடுபவர்கள் கையை தூக்குங்கள் என உப தலைவர் டி.எஸ். ராஜன் சொன்னார். அவருக்கு 100க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் கிடைத்தன. யாகூப் ஹசன் சேட்டுக்கு 20 ஓட்டுகள் கிடைத்தன. இப்படி நடந்தது ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரின் சூழ்ச்சி என முஸ்லிம் உறுப்பினர்கள் ஆட்சேபித்தனர். சிலர் பகிரங்கமாக அறிக்கை விட்டனர். அக்காலத்தில் நிலவிய காங்கிரஸ் கட்சியின் உள்கட்சி சண்டையை இச்செய்திகள் வெளிச்சம் போட்டு காட்டினாலும். ராஜாஜிக்கும் ஈவேராவுக்கும் இடையே இருந்த பிணைப்பை இச்செய்திகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். டிசம்பர் 25 1993 இல் வே. ஆணைமுத்து வெளியிட்ட ஈவேராவின் 115வது பிறந்தநாள் மலரில் இருந்து. ஆக கூட்டுகளவாணிகளாக இருந்திருக்கிறார்கள் என சொல்லலாம். தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என அறிய முடிகிறது. சிறுபான்மை சமூகத்தவருக்கு பிரதிநிதித்துவம் என பிற்காலத்தில் நீலி கண்ணீர் விட்ட ஈவே ராமசாமி. தன் காலத்தில் ராஜாஜியுடன் மோசடியில் ஈடுபட்டு பதவி பெற்றார் என அறிய முடிகிறது. இதில் யார் உத்தமன், யார் அயோக்கியன்? இத்தகைய ஈவே ராமசாமி தான் இரண்டுங்கெட்டானாக ராஜாஜி விஷயத்தில் ஆதரித்து. எதிர்த்து என இரு நிலைப்பாடுகளுடன் இருந்து இருக்கிறார். ஈவே ராமசாமி தம் வாழ்நாளில் ஆதரித்து பின் எதிர்க்காத அல்லது எதிர்த்து பின் ஆதரிக்காத ஏதாவது ஒரேயொரு விஷயமாவது உள்ளதா? ராஜாஜி விஷயத்திலும் அதுவே.